எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி ஸ்பெஷல் எபிசோடுங்க ஆஃப் மேனிப்புலேஷன். ஸோ ரீசெண்டாக நீங்கள் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனியோட கேஸை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தொடர்ந்து அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருமே நிறையா யூடியூப் சேனல்களில் பேசுனதையும் நம்ம பார்த்துருப்போம். எக்கனாமிக் சேனல்ஸில், எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரியான நியூஸ் பேப்பர்களையும் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு செபி எடுத்த ஆக்ஷன்ஸையும் படிச்சிருப்போம். அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கேஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் இப்போ தான் நடந்திருக்கு, இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் இதுக்கு முன்னாடியும் நிஃப்டியில், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் இது செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஆக்டிவிட்டிகள் ரொம்பவுமே இருந்ததையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கேஸ் ஏன் இவ்வளவு தூரம் பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் போதெல்லாம் பெரிய அளவில் சோசியல் மீடியா இல்லை. அதுவும் போக கோவிடுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நிறைய ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மேனிப்புலேஷன்கள்ல இதுவும் ஒன்று. ஓகே, அதுவும் மிகப்பெரிய அமௌண்ட்ல பேசக்கூடிய ஒரு மேனிப்புலேஷன். இதனால இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோக்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெயின் ஸ்ட்ரீட் மேனிப்புலேஷனை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இதே மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் இதே என்எஸ்சியில், ஈவன் இதே நிஃப்டியிலையும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 2007 எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம், பிரெஞ்சு கம்பெனி, அது ஆக்சுவலாக பிரெஞ்சு கம்பெனி 2007-08 இதே மாதிரி நிஃப்டியில கால் புட்டு ரெண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி பிரைஸை ஏற்றி பிரைஸை இறக்கி ப்ராஃபிட் பண்ணாங்க. இதுக்கு செபி அன்னைக்கே ஃபைன் போட்டதையும் நம்ம பார்த்தோம். முதல்ல இந்த மேனிப்புலேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய தொகை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு மிகப்பெரிய தொகையை போட்டு ஒரு மார்க்கெட்டை மேனுவலாக மேலே ஏற்றுவேன். உதாரணத்துக்கு இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணாங்க, பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த 12 ஸ்டாக்குகளையுமே மிகப்பெரிய அளவில் பணத்தை உள்ள கொட்டி அந்த ஸ்டாக்குகளை மேலே ஏற்றுறாங்க. இது மூலிமா என்ன ஆகுது, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மேலே ஏறுது, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் மேலே ஏறுது, காலோட விலைகள் பெரிய அளவில் மேலே ஏறுது, புட்டோட விலை பெரிய அளவில் கம்மியாகுது. இப்போது பெரிய அளவில் பணத்தை உள்ள இன்வால்வ் பண்ணி பெரிய அளவில் பணத்தை உள்ள கொண்டு போட்டு இந்த ஸ்டாக்குகளை பை பண்ணுறது மூலிமா ஸ்டாக்கோட விலை நல்லா மேலே ஏறினதுக்கு அப்புறம் அதோட ஈக்குவலன்ட் பொசிஷன், அதாவது அதோட ஆப்போசிட் பொசிஷனான புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டு இந்த ஸ்டாக்குகளை வித்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படி ப்ராஃபிட் பண்ணும்பொழுது மார்க்கெட் இறங்குது. ஸோ ஆப்போசிட்டில் அவங்க வச்சிருந்த புட் ஆப்ஷன் மிகப்பெரிய லாபத்துக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை உருவாக்குது. இதுதான் அடிப்படை அம்சம். ஓகே, ஸோ நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், அல்லது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், அல்லது பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், நான் என்ன பண்ணுறேன், அதில் மிகப்பெரிய அளவு பணத்தை போட்டு அந்த விலையை ஏற்றிடுறேன். அதோட விலை ஏறும் பொழுது, அதனால உச்சத்துக்கு போகும்பொழுது புட்டோட ஆப்ஷனோட விலை கம்மியாக இருக்கும். ஸோ நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு நான் வாங்கின ஸ்டாக்குகளை விற்று லாபத்தை புக் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இதனால மார்க்கெட் வேகமாக கீழே இறங்குது. அப்போ நான் ஆப்போசிட்டில் பை பண்ணி வச்சிருந்த புட்டு மிகப்பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகுது. இதுதான் இந்த மேனிப்புலேஷனுடைய அடிப்படை தன்மை, இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு மிகப்பெரிய பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணணும், ஒட்டுமொத்த மார்க்கெட்டோடைய பர்ச்சேசிங் பவரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது சின்ன அமௌண்ட் வச்சு பண்ணக்கூடிய வேலை இல்லை, இது பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணக்கூடிய வேலை. அதாவது 2 ஈக்குவலன்ட் பொசிஷன் எடுத்துட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி லாபம் பண்ணக்கூடிய ஒரு வித்தை தான் இது. இது ஜெயின் ஸ்ட்ரீட் இன்னைக்கு செபி அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்கள பேன் பண்ணி அவங்களோட பணத்தை அக்கௌண்ட்டை முடக்கி பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி பிப்ரவரியிலேயே இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது மேற்கொண்டு தொடர்ந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு என்எஸ்சியும் செபியும் ஆல்ரெடி அவங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்க மறுபடியும் இதே ஆக்டிவிட்டியை பண்ணினதுனால இன்னைக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜெயின் ஸ்ட்ரீட்டில் நடந்த விஷயம். கோவிடுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய வெளியே தெரியப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதுனால இது பெரிய டாப்பிக்கை நம்ம நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதே விஷயத்த 2007
எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் இந்தியன் நிஃப்டியில் ஆக்சுவலாக 2008 தான் அப்போ தான் நிஃப்டியோட டெரிவேட்டிவ் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஓகே, மிகப்பெரிய அளவில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். அந்த டைமில் இதே மாதிரி கால் ஆப்ஷனை வாங்கி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறது, மேலே புட் ஆப்ஷனை வாங்கிட்டு கால் ஆப்ஷனை விற்கிறது, இந்த மாதிரியான மேனிப்புலேஷனை இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஸ்டைலில் எஸ்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரெஞ்சு கம்பெனி அது அவங்க பண்ணியிருக்காங்க. அதை செபி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபைன் போட்டதும் நடந்துச்சு. 2007 2008 காலகட்டங்களில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதே வேலையை நம்ம ஆளுக்கு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷம் ஞாபகம் இல்லை, வருஷம் என்ன வருஷம் 2014 அது. ஆக்சுவலாக 2014 ராமகிருஷ்ண சாரதா அப்படின்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ண சாரதா, ஆமாம், ராமகிருஷ்ண சாரதா. ராமகிருஷ்ண சாரதா அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட கிட்டத்தட்ட 234 பேர் கூட்டா சேர்ந்து ஒரு சர்க்குலர் ட்ரேடை கிரியேட் பண்ணி இந்த மேனிப்புலேஷனை பண்ணியிருக்காங்க. 2014 அவங்க பண்ணினது வந்து எப்படின்னா, அவங்க நிறைய குரூப்பா பிரிச்சுக்குவாங்க. அவங்ககிட்ட இந்த அளவுக்கு பெரிய பணம் இல்லை, பட் நிறைய பணம் இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய பணம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிஃப்டி மாதிரி இல்லை பேங்க் நிஃப்டி மாதிரி நிறைய வால்யூம் நடக்கக்கூடிய ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுக்காம சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்துக்கிறது. சின்ன சின்ன ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ராமகிருஷ்ண சாரதா கூட 234 பேர் சேர்ந்து, 234 பேர்ல நிறைய புரோக்கர்களும் இன்க்ளூடிங் நிறைய புரோக்கர்களும் சேர்ந்து, நிறைய சின்ன சின்ன நிறுவனங்களும் சேர்ந்து இவங்க ஒரு குரூப் ஏ குரூப் பி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இவங்க விற்று அவங்க வாங்கிறது, மேனுவலாக விலை ஏற்றுறது. இது வந்து ஆக்சுவலாக இவங்க பண்ணினது வந்து பென்னி ஸ்டாக்கில் கையாண்டாங்க. இப்போ இந்த எஸ்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அல்லது இன்னைக்கு ஜெயின் ஸ்ட்ரீட்டோ பண்ணினது அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் டைரக்ட் இண்டெக்ஸ்களை பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து இதே கேமை பென்னி ஸ்டாக்குகளில் பண்ண ஆரம்பித்தாங்க. பென்னி ஸ்டாக்குகளில் பண்ணி இதை இவங்க கையாள ஆரம்பித்தாங்க. பட் அவங்களையும் செபி பிடிச்சி அப்புறம் அவங்களுக்கு நிறையா பல ஃபைனில் போட்டு அந்த இஷ்யூ பெருசாச்சு. இதையும் கூட நம்ம ஓகே விட்டுலாம். இது 2014 என்னமோ நடந்தது. என்எஸ்சிலேயே என்எஸ்சி கோலோகேஷன் ஃப்ராடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேனிப்புலேஷன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே நம்ம மார்க்கெட்டில் நடந்துச்சு. அது எந்த வருஷம், ஒரே நிமிஷம் வருஷத்துக்கு மட்டும் நான் செக் பண்ணிக்க. 2015 2018 2018 என்எஸ்சியோட க்ளோஸ் கோலோகேஷன் சர்வரை செட் பண்ணி அதுக்கு யாரெல்லாம் கூட இருந்தாங்க தெரியுமா? என்எஸ்சியோடைய அப்பத்த சிஇஓ சித்ரா, ரவி, இவங்க, அப்புறம் ஓஜிஎஸ் நினைக்கிறேன், ஓபிஜின்னு நினைக்கிறேன், அப்படின்னு ஒரு பெரிய புரோக்கரேஜ் நிறுவனம். இவங்களாம் என்ன பண்ணாங்க, டைரக்ட் என்எஸ்சி கோலோகேஷன் சர்வருடைய டேட்டா ஃபீட் எடுத்து, இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கு முன்னாடி அல்லது அந்த விலை மாறுறதுக்கு முன்னாடியே ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே அவங்களோட விலை தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்கோ ப்ரோக்ராம் செட் பண்ணி அதுக்கு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி என்எஸ்சி கோலோகேஷன் சர்வர் மேனிப்புலேஷன் நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே வரும். கிட்டத்தட்ட இதில் நிறையா பேர் மாட்டினாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபைன் செபி போட்டாங்க. என்எஸ்சிலேயே 2015 இது நடந்துச்சு. 2015 இது நடந்துச்சு. என்எஸ்சி கோலோகேஷன் சர்வர் நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். இது வந்து பணத்தை அடிப்படையாக வச்சு இந்த மேனிப்புலேஷன் நடக்கல, டேட்டாவை முன்கூட்டியே வாங்குறது. அதாவது ரியல் டைம் சினாரியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது இல்லையா, நம்ம ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல, இது சர்வர் மூலிமா நம்மளுக்கு அப்டேட் ஆகுறது அப்படிங்கிறது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரைஸ், ஆக்சுவல் ட்ரேட் நடந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரைஸ் அப்டேட் ஆகுது. நம்ம எல்லாருமே ரியல் டைமில் பார்க்கக்கூடியது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ரைஸ் அப்டேஷன் தான். அப்போ என்எஸ்சியோடைய டைரக்ட் கோலோகேஷன் சர்வரை எடுத்து இந்த ப்ரைஸை ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது மூலியமா மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர்களை பிளேஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் அங்கே அப்போ நடந்த இஷ்யூ. இதுவுமே 2015 வாக்கில் நம்மளுக்கு நடக்குது. ஸோ கோவிடுக்கு முன்னாடி இது நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷ அனுபவத்தில் இந்த மாதிரியான ஃப்ராடுகள்லாம் இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா எனக்கு படலை. பட் இது தொடர்ந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து செபி கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க அதை பேன் பண்ணுறது, ஃபைன் போடுறது, எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் 2008 நடந்த சத்தியம் ஸ்கேம், அதில் நானே பர்சனலாக மாட்டி அடி வாங்கியிருக்கிறேன், தருமடி வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுலேயுமே ஆக்சுவலாக ராமலிங்க ராஜு கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸை போலியாக காமிச்சு மேனுவலாக ஸ்டாக் ப்ரைஸை மேலே ஏற்றி இவர் ஸ்டாக்கை விற்று வெளியே வந்துட்டு, அதான் அந்த ஃப்ராட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை விற்று வெளியே வந்து ப்ராஃபிட் பண்ணி அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இறங்கி அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா கம்பெனி அந்த ஸ்டாக்கை அந்த கம்பெனியை பை பண்ணுச்சு.
ஸோ அதில் கிட்டத்தட்ட நான் பெரிய அளவில் அந்த அந்த ஸ்கேமில் லாஸ் ஆகிருக்கேன். இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் பெரிய அளவில் செபிகள் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் ஏசியா நினைக்கிறேன், ஆமாம் பேன் ஏசியா அவங்களுதுமே அதெல்லாம் குளோபல் லெவலில் ஜிடிஆர் இந்த குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் இருக்குல்ல, அதை வந்து வெளிநாட்டுகளில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் அதோடைய மார்க்கெட்டு உடைய விலைகளை ஏற்றி மேனுவலாக பணத்தை பெரிய அளவில் பணத்தை உள்ளே போட்டு மேனுவலாக விலை ஏற்றி ஹோல்ட் பண்ணி அவங்க பண்ணாங்க. அப்புறம் இந்த காவேரி ஸ்டாக் புரோக்கிங்னு ஒரு கம்பெனி, காவேரியான்னு நினைக்கிறேன், ஸ்டாக் புரோக்கிங் ஒரு ஃபேம் கிளைண்ட்ஸ் புரோக்கரேஜ் நிறுவனம். அது கிளைண்ட்ஸ் வச்சிருந்த ஸ்டாக் எல்லாத்தையும் இவங்க இவங்க பிளச் பண்ணி பேங்க்ல லோன் வாங்கி காசு வாங்கி அதில் ட்ரேட் பண்ணி அவங்க பெரிய அளவில் மேனிப்புலேட் பண்ணினதை அப்படிங்கிற கேஸையும் பார்த்தோம். அது 2019, ஆமாம் 2019 வாக்கில் நடந்துச்சு. இந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. இது எல்லாமே 2007, 2014, 2015, 2019 நடந்த மிகப்பெரிய மேனிப்புலேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே செபி கண்டுபிடிச்சது. இது எல்லாத்தையுமே ஃபைன் போட்டிருக்கோம். இது அதே மாதிரி தான் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட மேனிப்புலேஷன்ஸும். இது ஆல்ரெடி பிப்ரவரியில் வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க அதை கன்டினியூ பண்ணணுனால இப்போ இன்னைக்கு அதை பேன் பண்ணி ஃபைன் போட்டு பணத்தை பிளாக் பண்ணி எல்லா விஷயங்களும் செபி பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய பணம் இருக்கிற பட்சத்தில் இதை யார் வேணாலும் ஈஸியாக கையாள முடியும். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அளவில் பணம் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் சரி, எல்லா கிளாஸுகள்லையும் சரி, அடிப்படையில் மார்க்கெட் எது கண்ட்ரோல் பண்ணுது? பணம் தான் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுது. மார்க்கெட்டுக்குள்ள பணம் உள்ள போல ஸ்டாக் விலை ஏறும், பணத்தை வெளியே எடுத்தா ஸ்டாக் விலை இறங்கும். பணம் ஒன்று தான் மார்க்கெட்டோடைய ரியல் அசெட், அதுதான் அடிப்படையில் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்றது அப்படிங்கிறது மேஜிக் பண்ண முடியாது. அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி ஜீம்பூம்பா மார்க்கெட்டு மேலே ஏறுனா ஏறாது. உண்மையாலுமே மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணணும்னா பெரிய அளவில் பணத்தை உள்ள கொண்டு போனால் மட்டும்தான் அது பாசிபிள். அப்போ பணம் உள்ள போகும்பொழுது ரா டேட்டாக்கள் மாறும், ரா டேட்டாக்களுடைய விலைகள் மாறும். அதாவது ரா டேட்டா நம்ம எதை சொல்றோம்? பிரைஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், இதுதான் ரா டேட்டா. ஒரு ரியலாக ஒரு பணம் உள்ள போகும்பொழுது, பெரிய அளவில் பணமோ குட்டி அளவில் பணமோ, பணம் மார்க்கெட் உள்ள போகும்பொழுது அந்த பொருளோட விலை மாறும், வால்யூம் மாறும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம ரா டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி வேல்யூஸ்களை செட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எனி இண்டிகேட்டர் ஆர் ஆசிலேட்டர். இண்டிகேட்டர், ஆசிலேட்டர்களை இல்லை கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரியான மெத்தேடுகளை நம்ம கையாளாமல் டைரக்டாக ப்ரைஸையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மார்க்கெட்டை ஒரு நியூஸ் கண்ட்ரோல் பண்ணாது, நியூஸ் ட்ரிகர் மட்டும்தான் கொடுக்கும். மார்க்கெட்டை மேஜிக் கண்ட்ரோல் பண்ணாது, பணம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி பணம் உள்ள வரும் பொழுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறும், வால்யூம் மாறும், ப்ரைஸ் மாறும். அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூக்கள் இருந்து தப்பிச்சுக்க முடியும், இந்த மாதிரியான இஷ்யூக்களை கையாள முடியும் அல்லது அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூக்களை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரியான பெரிய பெரிய ஸ்கேம்ஸ், பெரிய பெரிய முதலைகள் இந்த மாதிரி பணம் போட்டு பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உண்மையாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கடை வீதியில் ஒரு 40-50 சின்ன சின்ன பொட்டி கடையும் சின்ன சின்ன மளிகை கடையும் சின்ன சின்ன ஃபேன்சி கடையும் இருக்குது. ஒரு பெரிய முதலாளி பலாயிரம் கோடி போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே போட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த கடைகளோட வியாபாரம் பாதிக்கப்படும், உண்மை. பட் அதை தாண்டி சர்வே, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ப்ராசஸ். ஓகே, அவனை கடை வைக்க விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அவன் கடை வச்சா எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அவன் பெரிய கடை வச்சுட்டான், நான் லாஸ் ஆயிடுவேன், நான் இனிமேல் கடை நடத்த மாட்டேன்னு போகிறது எப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். அதை தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டில் மேஜிக் நடக்காது, மேனிப்புலேஷன்ஸை பணத்தை வச்சு தான் பண்ண முடியும். பணம் உள்ள வந்தால் டேட்டாக்கள் மாறும், ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ப்ராடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதையே ரொம்ப சிம்பிள், 2 பொசிஷன், ஆப்போசிட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக. அதாவது பெரிய அளவில் பணத்தை போட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குறது அல்லது அந்த இண்டெக்ஸை வாங்குறது, இது மூலிமா அதோட விலை ஏறுது. விலை ஏறணுன்னே ஆப்போசிட்டில் புட்டை பை பண்ணிவிட்டு வாங்கினது வித்துடுறாங்க. வாங்கினது விற்றும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் விலை இறங்க ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் வாங்கக்கூடிய அந்த புட் பொசிஷன் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டு கொண்டு போய் விடுது. இதுதான் அதோடைய ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம். இதே விஷயத்தை தான் எஸ்ஜி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேமும் நிஃப்டியில் பண்ணுச்சு. இதே விஷயத்தை தான் ராமகிருஷ்ணன் சாரதா அவங்க கூட சேர்ந்து 233 பேர் டீமாக ஃபார்ம் பண்ணி பென்னி ஸ்டாக்ஸில் பண்ணாங்க. இதே விஷயத்தை தான் பேன் ஏஷியா அட்வைசரியும் பண்ணுச்சு.
இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் காவேரி புரோக்கரேஜும் பண்ணுச்சு. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவர் ராமலிங்கராஜும் பண்ணாரு. மேனுவலா ஸ்டாக்கோட விலையை ஏற்றி வித்துட்டு வெளியே வந்தாரு. ஓகே, என்எஸ்சி கோலொகேஷன் அப்படிங்கிறது இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மேனிப்புலேஷன். அதாவது டேட்டாவை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணுறது. என்எஸ்சி கோலொகேஷன் சர்வரை செட் பண்ணி டேட்டா ஃபீடை டைரெக்டாக எடுத்து முன்னாடியே அந்த ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் வந்து அப்பப்போ மார்க்கெட்டுகளில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி மார்க்கெட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி செபியும் அவங்களை கண்டுபிடிச்சி அதை தடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி மக்களும் இதில் சர்வைவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் இதில் சர்வே ஆகிட்டே இருக்கணும். முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா தொழில்கள்லையுமே இருக்கும். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஒன்று இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாது, இந்த விஷயங்களை தாண்டி செயல்பட முடியாதுன்னா நம்ம மார்க்கெட் விட்டு வெளியேறிடணும். இல்லை மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் மார்க்கெட்டு தான் உங்கள் தொழில், மார்க்கெட்டு தான் என்னுடைய பிஸ்னஸ், இதுதான் என்னோட ஃபியூச்சர் நான் முடிவு பண்ணி உள்ளே வந்துட்டேன்னா இதை சந்திச்சு இதையும் தாண்டி நம்மளுக்கான ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி நம்ம மார்க்கெட்டில் கரையேறணும். ஓகே, ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட்டுகள்லையும் கூட இது நடக்கும். ரியல் எஸ்டேட்லையும் கூட இந்த மாதிரி நடக்கும். சாதாரணமாக பக்கத்தில் 5 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி விற்கிறதுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை, இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்திருக்கு, நாளைக்கும் நடக்கலாம். நடந்தா செபி அதை கண்டுபிடிக்கும், ஃபைன் போடும், தப்பை தட்டி கேட்கும், எல்லாமே பண்ணும். பட் இந்த விஷயத்துக்காக நம்ம ட்ரேடிங்கோட ஸ்டைலையோ அல்லது ட்ரேடிங் மெத்தேடுகளையோ அல்லது இது எல்லா நேரங்களும் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற முடிவை நோக்கியும் நகர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கையாள கற்றுக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கையாள கற்றுக்கணும். ஓகே, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நானும் 2008 சத்தியம் இஷ்யூவில் பெரிய அடி வாங்கியிருக்கேன். ஈவன் அதுக்கு 2014 என்எஸ்சி கோலொகேஷன் சர்வர் எரர்லாம் அப்போ பெரிய விஷயம். என்எஸ்சிலேயே ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அது பேசப்பட்ட ஒரு விஷயம். ஈவன் HDFC இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் வந்து அப்போல்லாம் பெரிய அளவில் மீடியா கிடையாது. அதனால இது பெரிய அளவில் நியூஸ் பேப்பர்கள் படிக்கிறது மூலியமாகவும் பிஸ்னஸ் சேனல், அதுவும் பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமாக மட்டும்தான் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஜெயின் ஸ்ட்ரீட் பெரிய அளவில் பேசப்படுது. ஓகே, எப்போவுமே ஜாக்கிரதையாக செயல்படுங்க. எப்போவுமே மேனிப்புலேஷன்ஸ் எல்லா தொழில்கள்லையுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே இன்னொருத்தன் ஜெயிக்கிறதுக்கு தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம இதிலிருந்து தப்பிச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பாதுகாக்கிறது, நம்ம எப்படி ஜெயிக்கிறது, இதை நோக்கி நகர ஆரம்பிங்க. நன்றி.